வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம சண்டே அன்னைக்கு சமையல் என்னென்னு பார்க்கலாம். நாட்டுக்கோழி குழம்பு தான் பண்ணியிருந்தேன். அது எப்படி பண்ணேன்னு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அருமையான இந்த நாட்டுக்கோழி குழம்பு நல்லா சூடான சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா அருமையாக இருக்குங்க. எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். சிக்கன் இதை போல் வாங்கிட்டு சின்னதாக கட் பண்ணிவிட்டு நம்ம மஞ்சத்தூள், உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா 3 தடவை க்ளீன் பண்ணிக்கலாம். கழுவி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுட்டு எண்ணெய் 3 ஸ்பூன் ஊற்றிட்டு பட்டை 2, லவங்கம், பிரிஞ்சி இலை, 1½ ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. வதக்கிட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் அதில் போட்டுட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா அப்படி இந்த பச்சை வாசனை போக நல்லா பரட்டி விட்டுட்டே இருக்கலாம். நல்லா 5 நிமிஷம் நல்லா அடுப்பிலே இருந்ததுங்க. கவிச்சி வாடையெல்லாம் போயிருக்கும். இப்போ ஒரு ஸ்பூன் அளவு உப்பு போட்டுட்டு முழுகிற அளவு தண்ணி ஊற்றிட்டு நான் கலந்துட்டு நம்ம மூடி போட்டு முடிச்சிடலாங்க. வெயிட் போட்டு 3 சவுண்டு வந்து இறக்கி வச்சிட்டேன். இப்போ இதுக்கு மசாலாலாம் அரைச்சிக்கலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு அதில் 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் கசகசா இதெல்லாம் போட்டு வறுத்துக்கலாங்க. சின்ன வெங்காயம் ஒரு 15, 3 சின்ன தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது 2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். 1/4 கப் அளவு தேங்காய் துருவி வச்சிடலாங்க. அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ வெங்காயம் இந்த வறுத்துட்ருக்கிற எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. கூடவே தக்காளியும் போட்டுட்டு நல்லா வதங்க விட்டுடலாம். தக்காளியோட தோல்லாம் நல்லா வதங்குற வரைக்கும் அடுப்பில் இருக்கட்டும். இது நல்லா வதங்கிருச்சு. மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாங்க. இப்போ இறக்கி வச்ச சிக்கனும் நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. ஒரு 5 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிட்டு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிடலாம். இப்போ ஒரு 1½ டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாங்க. இது நல்லா பச்சை வாசனை போக நல்லா வதக்கிட்டு தனியா பவுடர் போட்டுடலாம். 1 ஸ்பூன் அளவு தனியா பவுடர். சிக்கன் மசாலா இருந்ததுன்னா அது 1 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. இல்லைன்னா கரம் மசாலாவும் போட்டுடலாம். இப்போ ஒரு ஸ்பூன் அளவு நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற குழம்பு பொடி அது போட்டுக்கலாம். ப்ளெயின் மிளகாய் தூளும் நம்மளுக்கு காரத்துக்கு தகுந்தபடி இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. தனி மிளகாய் தூள் இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்துக்கலாம். இப்போ அரைச்சி வச்சுருந்தா அந்த மசாலாவை இதில் ஊற்றிட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ 1 ஸ்பூன் உப்பு போட்டுட்டு நல்லா கலந்துடலாம். 2 நிமிஷம் நல்லா சுருளை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கிருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு இறக்கி வச்சுருக்கிற சிக்கனை இதில் தண்ணியோடு அப்படி போட்டுக்கலாம். போட்டுட்டு கலந்துட்டு ஒரு கொதி வரட்டுங்க. மூடி வச்சிடலாங்க. இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுது அதையும் இதில் போட்டுட்டு கலந்துட்டு அது ஒரு கொதி வரட்டும். மூடி வச்சிடலாம். இப்போ இது ஒரு நல்ல கொதி வந்துடுச்சுங்க. இப்போது நல்ல டேஸ்டான நாட்டுக்கோழி குழம்பு தயாராகிடுச்சு. நீங்களும் இது போல் ஒரு தடவை செய்து பாருங்கள்.
இது மேலே கொத்தமல்லி இருந்தால் நம்ம கொத்தமல்லி தழைகளை தூவிட்டு இறக்கிடலாங்க. டேஸ்டியான நாட்டுக்கோழி குழம்பு சண்டே அன்றைக்கி செஞ்சுருந்தேங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா என்னுடைய சேனலான குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.